மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை பார்வையிட அனுமதிக்க கோரி அதிமுக மக்களவை வேட்பாளர் ராஜ் சத்யன் மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலர் நடராஜனிடம் மனு அளித்துள்ளார். மதுரை மக்களவை தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் மாவட்ட மருத்துவக் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு உரிய அனுமதியின்றி பெண் தாசில்தார் ஒருவர் சென்று வந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. இதையடுத்து அங்கு வைக்கப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை பார்வையிட அனுமதிக்க கோரி அதிமுக மதுரை மக்களவை தொகுதியின் வேட்பாளர் ராஜ் சத்யன் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. எதற்காக இது நடந்திருக்குது? எதுக்காக அவங்க 2 மணி நேரம் இருந்தாங்க உள்ள? என்ன பர்பஸ் சார்? அங்க ஒரு பாதுகாப்பு அறை இருக்கு. இவ்வளவு பேர் உழைச்சிருக்கோம். இவ்வளவு பேர் வெற்றி. அஇஅதிமுகவுடைய வெற்றின்றது இங்க உறுதி செய்யப்பட்ட வெற்றி, மதுரையில் உறுதி செய்யப்பட்ட வெற்றி. இதுக்கு தவறுதலாக எதுவும் நடத்துறதுக்காக இதை அந்த அதிகாரி முற்பட்டிருக்காங்களா? அந்த ஸ்ட்ராங் ரூம்குள்ள அவங்க போலன்றது எல்லா வேட்பாளரும் ஒத்துக்கிட்டாங்க, இது பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் பாதுகாக்கப்பட்ட அறைகளுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ்ல பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன வேலைங்க? எதற்காக சென்றிருக்காங்க? இருந்தாலும் அதை முறையாக நாங்கள் கலெக்டர்கிட்ட நாங்கள் லெட்டர் கொடுக்குறோம். நேற்றுக்கு நைட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான விஷயங்கள் என்னன்றது கேட்டுட்டு இருக்கோம்.